வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து நம்ம மார்க்கெட்ல அருமையான ஒரு ரெக்கவர் நடந்தது. நல்ல ஒரு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தது. அத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எஃப்ஐஎஸ் வித்திருந்தாங்க. இன்னும் நம்ம மார்க்கெட்ல பேராபத்து இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது போக இன்னொரு முக்கியமான ஒரு ஆபத்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ட சுத்தி வந்துட்டே தான் இருக்கு. அதுதான் க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலோட விலை பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு ஏறிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நேத்து 12% வரைக்கான ஒரு ஏற்றம் க்ரூட் ஆயில்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு ஏற்றம் க்ரூட் ஆயில்ல ஏற்பட்டுட்டு இருப்பது நம்ம நாட்டுக்கும் சரி, நம்ம மார்க்கெட்டுக்கும் சரி, நம்ம ஊர் கம்பெனிஸ்க்கும் சரி, இது நல்லதில்ல அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டா புரிஞ்சுக்கணும். க்ரூட் ஆயில் ஏறிட்டு இருக்கு, நல்ல உச்சத்தில இருக்குன்னா, நம்ம மார்க்கெட் ஆபத்தில இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ க்ரூட் ஆயிலோட விலை பார்த்தீங்கன்னா, $112 ரீச் பண்ணியிருக்கு. இது கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு நல்ல செய்தியா? நம்ம மார்க்கெட்டுக்கு நல்ல செய்தியா? இல்லவே இல்ல. இருந்தாலும் மார்க்கெட் ஏறுனத ஸோ ஆப்ரேட் பண்ணி ஏத்துற மாரி தான் நான் ஃபீல் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதே மாரியான ஒரு ஏற்றம் தொடருமா? இந்த வீக்கெண்ட்ல என்னென்ன நடக்குது? ஸோ இன்னும் போர் முத்துதா? அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா, இந்த க்ரூட் ஆயிலோட உயர்வு பல நிறுவனங்களையும் பார்த்தீங்கன்னா, பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதில டயர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கு. இப்போ டயர் கம்பெனிஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்டோட விலைய அதாவது டயர் பிரைஸ நாங்க உயர்த்த போறோம் அப்படின்ட்டு அப்டேட் குடுத்துட்டாங்க. ஸோ இப்படி இந்த க்ரூட் ஆயில பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய செக்டார்ல எல்லாத்துலயுமே விலை உயர்வு ஏற்படும். இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். இது மார்க்கெட்டுக்கு டெஃபினட்டா நல்லதில்ல. ஆனா இது ஒரு காலத்தில கண்டிப்பா அப்சர்வ் பண்ணப்பட்டுரும். ஆனா அந்த இடப்பட்ட டைம்ல ஸோ பங்குகள் பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 2 டயர் செக்டார் அதில முதன்மையான பங்கு அப்போலோ டயர். இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக்கா என்னோட லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போலோ டயர் விரைவில் ஒரு சான்ஸ ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தபடியா பார்க்கும்போது ஜேகே டயர். ஸோ ஜேகே டயரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னா, நல்ல வளர்ச்சி. குறிப்பா ஜேகே டயர் நல்ல ஒரு வளர்ச்சிய குடுத்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இப்போ நம்ம மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ 2 நிறுவனங்களுமே எதிர்காலத்தில நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டென்ஷன்ல மேபி அ ஒரு இம்பாக்ட் இன்னும் நல்லா ஆழமா இந்த பங்குகள்ல ஏற்பட்டதுன்னா, அது டெஃபினட்டா நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வாட்ச் லிஸ்ட்ல போட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. என்ன நடக்குதுங்கிறதையும் தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரூட் ஏறிட்டு இருக்கு. இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஆயில் இந்தியா கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் எவர் க்ரூட் புரொடக்ஷன பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. இந்த மாசம் கிட்டத்தட்ட 1020 பேரல் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, 1020 பேரல அச்சீவ் பண்ணியிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. ஸோ இது போன மாசத்து கூட நாள் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 70% உயர்ந்திருக்கு. அப்போ வெறும் 700 பேரல் கிட்ட தான் ஒரு நாளைக்கு புரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கணிசமா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய புரொடக்ஷன் உயர்ந்திருக்கு. இது ஆயில் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸா இருக்கு. ஸோ ஆயில் இந்தியாலயும் அந்த அளவுக்கான ஒரு ஏற்றமெல்லாம் இப்போ ரீசென்ட் டேல ஏற்பட்ட மாரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஒரு க்ரூட் என்ன ஏறினாலும் இந்த இடத்துல பெரிய அளவுக்கான விலை உயர்வு ஏற்படாம தான் இருந்துட்டுருக்கு. ஆனா ஸோ என்னைக்கு க்ரூட திரும்ப பொத்துன்னு போடுவாங்கன்னு தெரில. க்ரூடு ஏறும்போது இந்த பங்குகள் ஏறணும். ஆனா, அதுக்கு ஈக்குவலான ஒரு ஏற்றத்த டெலிவர் பண்ணல. ஸோ இன்கேஸ் வரக்கூடிய நாட்கள்ல பண்ணுமா அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஆனா சேஃப்டி இல்ல. இன்கேஸ் இந்த வார் முடியுது. இந்த வார்ல பெரிய ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டதுன்னா, அப்போ இந்த பங்குகள் திரும்ப வீழ்ச்சிக்குள்ளாவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ பலரும் இந்த மாரியான பங்குகள பி/இ ரேஷியோ பெட்டரா இருக்குன்னு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இங்க ரிஸ்க்கும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ இப்போ இந்த க்ரூட்லலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பக்கம் கோல், இன்னொரு பக்கம் பவர் செக்டார் பங்குகளுக்கு ஒரு நல்ல செய்தியா இருக்கு. குறிப்பா ரெனியூவபிள் அண்ட் இந்த கோலை யூஸ் பண்ணி இயங்குது. அதேமாரி பவர் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில என்டிபிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த என்டிபிசி பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ 26ல கிட்டத்தட்ட 9.6 ஜிகாவாட் கெப்பாசிட்டிய புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து கெப்பாசிட்டிய பிரைவேட் செக்டாருக்கு இணையா ஸோ பிரைவேட் செக்டாருக்கு ஒரு படி மேலேயும் பார்த்தீங்கன்னா, என்டிபிசி ஆட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பவர் செக்டார பொறுத்தவரைக்கி மேஜர் ஷேர் பார்த்தீங்கன்னா, நம்ம என்டிபிசி கிட்ட தான் இருக்கு. ஸோ என்னதான் பிஎஸ்யூவா இருந்தாலும், ஒரு இன்றியமையாத நிறுவனமா இந்தியால இருக்குங்கிறத பற்றியும் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது என்னுடைய தேர்வுக்கு
ஒரு முக்கியமான ஒரு படி அப்படின்னு சொல்லலாம். அது போக இவங்க இன்னும் பல வெஞ்சர்ஸ் பல பிஸ்னஸ்குள்ள வந்து இறங்குறதுக்கான வேலையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல ஒரு பெரிய டைவர்சிஃபைட் நிறுவனமா இந்த என்டிபிசி வந்து மாறும். ஸோ இந்த FY 26ல மட்டும் கிட்டத்தட்ட 432 பில்லியன் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா, பவர் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாரி கோல் புரொடக்ஷன் பார்க்கும்போது ஒரு 6.2% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ கரண்ட்லி இவங்களுடைய பவர் கெப்பாசிட்டி பார்க்கும்போது ஒரு 89 ஜிகாவாட் கிட்ட வந்து இருக்கு. 60 ஜிகாவாட் பார்த்தீங்கன்னா பைப்லைன்ல இருக்கு. 2032க்குள்ள 149 ஜிகாவாட்டா இவங்களுடைய கெப்பாசிட்டிய உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட நகர்ந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டேட்டா சென்டர்லாம் நம்ம நாட்டுல பெரிய அளவுக்கு வந்து பூம் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம உள்ளூர் பிளேயர்ஸும் சரி, வெளிநாட்டு நிறுவனங்களும் சரி, நம்ம நாட்டுல டேட்டா சென்டர வந்து பெரிய அளவுக்கு கட்டப்போறதா தான் தகவல் வந்திருக்கு. ஸோ இதனால பவர் செக்டார் நிறுவனங்கள் பெரும் அளவுக்கான பயன்பெறும். ஸோ பவர் ஓட தேவை பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து உயரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதனால இந்த மாதிரியான பவர் கம்பெனிஸ்க்கு மிகவும் நல்ல செய்தியா தான் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ போன வருடம் நமக்கு இதில சான்ஸ் கிடைச்சது. ஸோ இந்த வருடம் கிடைக்குமா அப்படின்ட்டு தெரியல. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் நம்ம ஒரு ஸ்டாக்க பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி என்னைக்கு வருதோ, அன்னைக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்க மனசுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத பற்றியெல்லாம் நம்ம அகைன் வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஸோ ஓவராலா இவங்க எல்லா பக்கமும் தெர்மல், ஹைட்ரோ, சோலார், விண்டு இந்த மாரி எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய கெப்பாசிட்டிய வந்து உயர்த்திட்டு இருக்காங்க. இது போக புது வெஞ்சர்ஸ், புது பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொபிலிட்டி, பேட்டரி ஸ்டோரேஜ், பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் வேஸ்ட்லேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றது, நியூக்ளியர் அடுத்த ஒரு பெரிய ஒரு வெஞ்சரே இந்த நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கேயும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா, NTPC தரப்புலருந்து அமைக்கப்படும். அதே மாரி கிரீன் ஹைட்ரஜன் பிசினஸும் பெருமளவுக்கு வந்து இந்த NTPC நிறுவனத்துக்கு லாங் டெர்ம்ல ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட்டா அமையும். ரெவென்யூ ஜெனரேட் பண்ணக்கூடிய செக்மெண்ட்டான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இதெல்லாம் NTPCயோட ஹைலைட் வெறும் சின்ன லெவல்ல பார்த்துருக்கோம். இத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னா, இன்னும் பல எபிசோட் வந்து போடலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு கம்பெனி இந்த NTPCங்கிறதுல சந்தேகம் இல்ல. ஆனா ஒரு பெஸ்ட் ரேஞ்ச் நமக்கு வேணும்ல. ஸோ நல்ல ரேஞ்ச் திரும்ப வந்ததுன்னா, அப்ப அப்டேட் பண்றேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க டெஃபினட்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த Q4 பிஸ்னஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில எல்லாமே டபுள் டிஜிட்ல டெபாசிட், அட்வான்ஸஸ் அதுக்கப்புறம் குளோபல் பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டபுள் டிஜிட்ல வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு திரும்ப PSU பங்குகள் பார்த்தீங்கன்னா, சரிவடைஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஏன்னா எல்லா வங்கி பங்குகளும் சரிவடைஞ்சுட்டு தானே இருக்கு. அதில PSU பங்குகளும் ஒண்ணு. ஸோ இந்த பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்த ஒரு பங்கு தான். ஸோ திரும்ப நமக்கு சான்ஸ் ஏற்படுத்துமா? இப்ப இருக்கக்கூடிய ஒரு கரெக்ஷன்ல அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் லார்ஜ் கேப் பிரைவேட் வங்கி பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. PSU பேங்க்ஸ் நமக்கு மேபி ஃபியூச்சர்ல சான்ஸ குடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு இல்ல அப்படிங்கிறத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, LG எலக்ட்ரானிக்ஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ LG எலக்ட்ரானிக் பத்தி நண்பர்களும் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன LG எலக்ட்ரானிக் இப்ப நல்லா சரிவடைஞ்சிருக்கே! இப்ப நம்ம இத வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா? அப்படிங்கிற கேள்வி இருந்தது. ஸோ இப்போதைக்கு நம்ம இது பக்கமெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான் வந்து இன்னும் இத வந்து ஹோல்டு பண்றேன். எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ IPOல வந்தது. அதுல நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இருக்கக்கூடிய கொஞ்சம் ப்ராஃபிட்ட வந்து நான் ரன் பண்ண போறேன். ஸ்டாக்ஸ வந்து ஹோல்டு பண்ண போறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இந்த பங்கு இறங்கியிருக்கு. நோ ப்ராப்ளம். ஏன்னா நான் போட்டதுக்கு மேல லாபத்தையும் எடுத்துட்டேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய லாபத்த தான் LGல வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நல்ல ஒரு லாட் பார்த்தீங்கன்னா, LGல எனக்கு அலாட் ஆயிருந்தது. ஸோ அதனால எனக்கு பெரிய ஒரு இஷ்யூவா வந்து தெரியல. ஸோ இப்ப இந்த என்ன ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அப்படின்னா, ஜனவரியிலருந்து இப்போ வரைக்கும் மார்ச் முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,000,000 ஏசி வந்து LG எலக்ட்ரானிக் வந்து வித்திருக்கிறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 1,000,000 10,00,000 ஏசிய பார்த்தீங்கன்னா, LG எலக்ட்ரானிக் வந்து நம்ம மார்க்கெட்ல வித்திருக்காங்க. அது போக ஸோ ஸ்ரீ சிட்டி ஆந்திரால இருக்கக்கூடிய பிளான்ட்டோட கெப்பாசிட்டிய எக்ஸ்பேண்ட் பண்ண போறதாவும் தகவல் வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல பாதையில LG எலக்ட்ரானிக் போறாங்க அப்படிங்கிறது நம்ம இதன் மூலியமா வந்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல டிமாண்ட் பார்க்கும்போது LG எலக்ட்ரானிக்ஸ்க்கு நம்ம மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ LG ஒரு லீடிங் ஒரு பிளேயர் நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ ஒரு பிரீமியம் பிராண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது ஒரு நல்ல செய்தி. இன்னும் IPO பிரைஸ்க்கு கீழலாம் வந்து வரல. ஆனா இப்போ வரைக்கும் ஒரு செல்லிங் பிரஷர்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டுலாம் இதுலலாம் கிடையாது. மேபி ஒரு நல்ல வேல்யூவேஷனுக்கு இது ஏற்பட்டது வந்து நின்னுதுன்னா, அப்போ இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு
பஜாஜ் ஆட்டோ கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ சேல்ஸ் அப்டேட்டு. பஜாஜ் அண்ட் ஹீரோ பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ டூ வீலர் நம்ம பார்க்கல. ஸோ டிவிஎஸும் நல்ல குரோத். அதே மாரி ராயல் என்ஃபீல்டும் நல்ல குரோத்த குடுத்துருக்கு. ஸோ இதில நம்ம பஜாஜ் ஆட்டோவ பத்தி பார்க்கலாம். ஸோ இதில பஜாஜ் ஆட்டோவோட சேல்ஸ் பார்க்கும்போது 20% வந்து இயர் ஆன் இயர்ல உயர்ந்திருக்கு. 4,49,000 யூனிட் வந்து இந்த மார்ச் மாசம் வித்திருக்காங்க. எக்ஸ்போர்ட் மட்டும் பார்க்கும்போது 1,79,000 யூனிட்டா இருக்கு. டூ வீலர் பார்க்கும்போது ஒரு 3,80,000 யூனிட் வந்து வித்திருக்காங்க. இதில கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்க்கும்போது ஒரு 64,904 யூனிட் வித்திருக்காங்க. இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது 10,000 வண்டிக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ். நெக்ஸ்ட்டு ஹீரோ மோட்டர் காப் பார்ப்போம். ஸோ பஜாஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் எஸ்டிமேட்ட பீட் பண்ணலன்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஹீரோ மோட்டர் காப்ப பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்களோட சேல்ஸும் நல்லா இருக்கு. 5,98,198 வண்டி வித்திருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 49,000 வண்டி அதிகமா வந்து வித்திருக்காங்க. ஸ்கூட்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டார் கார்ப்க்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, க்ரோ ஆயிட்டு வந்துட்டுருக்கு. இத நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஸ்கூட்டர் சேல இவங்க கண்டிப்பா கான்சன்ட்ரேட் பண்ணணுன்ட்டு. ஏன்னா டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்கூட்டர் மூலியமா தான் இப்ப இந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சியவே வந்து அடைஞ்சிருக்காங்க. மெஜாரிட்டி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டர விக்கிறது மூலியமா தான் டிவிஎஸ்க்கு வந்து ஏற்பட்டுட்டுருக்கு. ஸோ அத ஹீரோவும் வந்து பண்ணணும். ஸோ மற்ற நிறுவனங்கள் ஆக்டிவா, ஆக்சஸ், ஜூபிட்டர் மாரி அதே மாரியான ஒரு காப்பி அடிச்ச மாடல ஹீரோ இறக்கணுங்கிறது என்னுடைய விஷா இருந்தது. ஆனா இன்ன வரைக்கும் இறக்கல. பட் இருந்தாலும் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டு இருக்கு. 66,815 யூனிட் வந்து வித்திருக்காங்க. இது போன வருஷம் பார்க்கும்போது 42,963 தான் இருந்திருக்கு. ஸோ இதில பார்க்கும்போது நல்ல ஒரு குரோத். அது போக அவங்களுடைய விடா பார்க்கும்போதும் 155% பார்த்தீங்கன்னா வளர்ந்திருக்கு. ஸோ இதுவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது வளர்ந்திருக்கு. அதுவும் எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. ஓவராலா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாமே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். அதில ஹீரோ மோட்டார் கார்ப்பும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ மார்ச் மாசத்துல டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் பல கம்பெனிஸ் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ டெஃபினட்டா இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் பல ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதையும் வந்து நம்ம அப்டேட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் டக்கு டக்குன்னு. நான் மட்டும் இப்போ வரைக்கும் ஒரு 5 ஆர்டிகல் கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அப்டேட் பண்றதுக்கு சீக்கிரம் ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும். ஈவினிங் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!